நமஸ்காரம். 63 நாயன்மார்கள் வாழ்க்கை வரலாறு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எரிபத்த நாயனார் நேற்று பார்த்தோம். எவ்வாறு சிவனடியார்களுக்கு, யாருக்கெல்லாம் சிவனடியார்களுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் ஆபத்து நேருகிறதோ, அந்த ஆபத்தை யார் உண்டு பண்ணினாங்களோ, அந்த துன்பத்தை யார் அந்த சிவனடியார்களுக்கு உண்டு பண்ணினாங்களோ அவங்கள தன் கையில் இருந்த மழுவால், ஒரு ஆயுதத்தால் தண்டித்தார் அப்படின்னு நாம் பார்த்தோம். அந்த மாதிரியான நாயன்மார்களுடைய வாழ்க்கையை நம்ம படிக்கிறப்போ நம்ம தமிழ்நாட்டின் நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். சிவன் அடியார்கள் அப்படின்னா ஒட்டுமொத்த சனாதன தர்மத்தையே ஒழிக்கணும் அப்படின்னு புறப்பட்டிருக்கிறாங்க. வேற்று நாட்டு அந்நிய தேசத்து மக்கள் எல்லாம் மதம் மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்காக பணங்கள் வந்து கொண்டு இருக்குது. இந்த மாதிரியான வேலைகள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு இந்த நாட்டில். அதனால்தான் இந்த நாட்டை தெய்வ தமிழ்நாடு, வேதம் நிறைந்த தமிழ்நாடு அப்படின்லாம் போற்றி வளர்த்த இந்த நாடு. 63 நாயன்மார்கள் அவர்களுடைய வாழ்க்கை பூரா இறைவனுக்கே அர்ப்பணித்தவர்களுடைய வாழ்க்கையை நம்ம படித்தோன்னா நாம் எவ்வாறு வாழ வேண்டும் அப்படின்ற சில சிந்தனைகள் நமக்கு வரும் அப்படின்றதுக்காக பதிவிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் நேற்று எரிபத்த நாயனார் பார்த்தோம். அவரை தொடர்ந்து நாம் இருக்கிறது இன்று தெரியுது இல்லையா, ஏனாதிநாத நாயனார். ஏனாதிநாத நாயனார் பாருங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தர் குத்துறாங்க, கையில் வாள் இருக்குது, ஆனாலும் அவர் எதுவும் அதை பெருசாக சண்டை போடுற மாதிரி தெரியலை. அந்த கையில் வாள் இருக்குது, அந்த குத்துப்படுவார் இல்லையா, அவர் தான் ஏனாதிநாத நாயனார். குத்துறவங்க அதிசூரன் அப்படின்னு ஒன்று. வாங்க, ஏன் இந்த மாதிரி ஒரு காட்சி இருக்குது, இவருடைய சிறப்பு என்ன, ஏனாதிநாத நாயனருடைய சிறப்பு என்ன அப்படின்றத பார்க்கலாம். சில சைனீஸ் ஃபிலிம்ஸில் என்டர் த ட்ராகன் அந்த மாதிரி இதிலெல்லாம் நம்ம பார்ப்போம். இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸில் 2 குருகுலத்தில் 2 ஆசிரியர்களுக்கு சண்டை வரும் அப்படின்லாம் பார்க்குறோம். அந்த மாதிரியான விஷயந்தான் இந்த ஏனாதிநாதனாருடைய விசேஷம். என்ன அப்படின்னா, இவர் சோழர்களுக்கு ஆசிரியராக இருக்கிறார். இந்த இதெல்லாம் கற்றுக் கொடுத்துக்கிட்டு வாழ்வித்தை இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறதான் அவருடைய தொழில். அப்போ மோஸ்ட்லி எங்கேயுமே நான் பார்க்கல அவருடைய குலம் என்னன்னு. பட் போர் வீரர்களுக்கு போர் பயிற்சி கொடுக்கும் ஒரு ஆசிரியர் அப்படின்றதுனால இவர் ஒரு சத்திரியன் அப்படின்னு நாம் ஊகித்து கொள்ளலாம். ஏன்னா சத்திரியர்கள் தான் அந்த வீரம் நிறைந்தவங்களாம் இருந்தாங்க. கத்தி எடுத்து வாள் எடுத்து போருக்கு போகிறவங்கெல்லாம் சத்திரிய குலத்தை சேர்ந்தவங்க. அந்த சத்திரியம் நிறைய வர வேண்டும் என்று. நாம் சனாதனத்தை பற்றி யார் வேணால் எது வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கணும். அந்த மாதிரிலாம் 63 நாயன்மார்கள் அப்படிலாம் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம். எரிபத்த நாயனார் ஒரு யானைக்கு தண்டனை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மன்னன் புகழ்ச்சோழ நாயனார் தன்னையும் தண்டி அப்படின்னு கேட்குறாரு. அந்தளவுக்கு அந்த மன்னர்கள் எவ்வாறெல்லாம் நமக்கு ஆட்சி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இன்றைக்கி இருக்கிற தமிழகத்தில் மன்னர்களை போற்றுவது கிடையாது. இதை பற்றி மதுரை உயர்நீதிமன்றம் வேதனைப்பட்டு வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மகாராஷ்டிராவில் இருக்கிறவங்க சத்ரபதி சிவாஜியை போற்றுறாங்க, ஆனால் தமிழகத்தில் மன்னர்களை தமிழக அரசு போற்றுவதில்லை அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். மதுரை பெஞ்ச் சொல்லியிருக்கிறாங்க. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், இன்னும் எவ்வளோ பாண்டியர்கள், இத்தனை மன்னர்கள் நமக்கு நிறைய பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவர்களை நாம் போற்றுவது கிடையாது. ஆனால் மராத்தாஸ் சத்ரபதி சிவாஜியை சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க. லீவு விட்டு டிக்ளேர் பண்ணி ஹாலிடே கொடுத்து அந்த சத்ரபதி சிவாஜினால் சிறப்பாக கொண்டாடுறாங்க, ஜெயந்தினால். சரி, இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி மன்னர்கள் எல்லாம் வாழ்ந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம சனாதனம் சிறப்பாகி விடும் அப்படின்னு தெரிஞ்சு தான் இன்றைய ஆட்சியாளர்கள் 60 ஆண்டுகளாக இருக்கிற ஆட்சியாளர்கள் தமிழகத்தில் மன்னர்களை, அரசர்களை போற்றாமலேயே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இப்போது இந்த ஏனாதிநாத நாயனார் சத்திர குலத்தை சேர்ந்தவர்கள் கற்றுக் கொடுக்குறாரு வாழ்வித்தை இதெல்லாம். ஸோ இவருக்கு போட்டியாக இருக்கும், இவர் எங்கே பிறந்தாருன்னா கும்பகோணம். சிறப்பான ஒரு பூமி கும்பகோணம். கும்பகோணத்தை பற்றி நினச்சப்போ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். காஞ்சி மகாசுவாமிகள் சொல்கிறார், கும்பகோணத்தின் சிறப்பு என்ன அப்படின்னா, காசியை விட சிறப்பு கும்பகோணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதாவது நாம் எல்லாம் தவறு செய்து தப்பு பண்ணிட்டோம், அந்த பாவங்களை கழிக்கிறதுக்கு காசிக்கு போகிறோம் இல்லையா, காசியில் போய் கங்கையில் நீராடி பாவங்கள் கழிச்சிட்டோம் அப்படின்னு நாம் ஐதீகம். அப்போது
கங்கையிலேயே அதாவது காசிலேயே தவறு பண்ணி பாவம் பண்ணினோன்னா எங்கே போய் அந்த பாவத்தை நீக்கிக்கிறது அப்படின்னா கும்பகோணம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவ்வளவு சிறப்பானது. அதாவது காசிலேயே பாவம் பண்ணினதை சுத்தம் பண்ணணுன்னா நீக்கணும்னா அதுக்கு கும்பகோணம் வந்து நீக்கணும் அப்படின்னு காஞ்சி மகாசுவாமி கும்பகோணத்தின் சிறப்பை பற்றி சொல்கிறாங்க. தெய்வத்தின் குரலில் அற்புதமான ஒரு கஷேத்திரம் கும்பகோணம் அப்படின்னாலே அதில் அங்கே இருக்கிற கோயிலில் பார்க்குறதுக்கு ஒரு ஜென்மம் வேணும். அதுவே போதாது அப்படின்ற மாதிரி தோணும். அவ்வளோ நிறைய கோயில்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி புண்ணிய கஷேத்திரத்தில் பிறகுறாரு ஏனாதிநாத நாயனார். இவர் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிற இவருடைய அந்த பள்ளியில் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவராக சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருந்தாலும் மற்றவங்க வந்து இவர் மேலே பொறாமப்பட்டு இவர்கிட்ட எல்லோரும் சேர்றாங்கன்னு இன்னொருத்தர் போட்டி போடுறாரு. இவர் கூட அதிசூரன் அப்படின்னு இன்னொரு ஆசிரியர் அந்த வாழ்வித்தெல்லாம் கற்றுக் கொடுக்குறவர் ஒரு வாட்டி ஓப்பனாகவே கூப்பிட்றாரு, வா நம்ம சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவர் தோற்று போயிடுறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு திட்டம் திட்டுறாரு. இவர் வந்து சிவன் அடியார்களை எதுவும் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவரை வந்து நம்ம திறமை வச்சு ஜெயிக்க முடியலை. இவர் அப்போ நம்ம வஞ்சகம் பண்ணி தான் இவரை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா நெத்தியில் பட்டையெல்லாம் பூசிட்டு திருநீரெல்லாம் பூசிக்கிட்டு ஆனால் அதை மறைத்து கொண்டு சண்டைக்கு கூப்பிடுகிறார் ஏனாதி நாயனாரை. தனது கேடயத்தின் மூலமாக தனது நெத்தியில் பூசிய விபூதி திருநீற்றை மறைத்து கொண்டு சண்டைக்கு கூப்பிடுகிறார். இவர் போகிறார். அங்கே சண்டை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் மறைத்து வைத்திருந்த அந்த கேடயத்தை நீக்கிறார். அப்போ அவருக்கு தெரியும் அவருடைய நெற்றியில் விபூதி இருக்கிறத பார்க்குறாங்க ஏனாதி நாயனார். அப்போது வருத்தப்படுறார். இவர் வந்து சிவனடியார் ஆகிவிட்டார், இவரை நான் எவ்வாறு கத்தி கொண்டு வாள் கொண்டு இவரை போரிடுவது அப்படின்னு. உடனே அவர் நிராயுத பாணியாக மாறிவிடவில்லை. அவர் அந்த நேரத்துலையும் அவரை அதிசூரனை ஒரு சிவனடியாராக பார்க்கறதுனால அந்த சிவனடியார் ஏனாதிநாத நாயனார் தனது கையில் இருக்கும் வாழை கீழே போட்டுட்டாருன்னா அந்த எதிராக இருக்கிற நயவஞ்சகமாக பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த அதிசூரன் ஒரு நிராயுத பாணியை வெட்டி வீழ்த்தினார் அப்படின்ற ஒரு பழி அவருக்கு வந்துவிடும். எவ்வாறு நினைக்கிறாருன்னு பாருங்கள். தான் இறக்கிறத பற்றி கவலைப்படலை, ஆனால் அவனுக்கு எந்த ஒரு கெட்ட பெயரோடையுமே ஒரு நிராயுத பாணியை இது பண்ணினார் அப்படின்னு அந்த சிவனடியாருக்கு அவரே ஒரு வேஷம் போட்டிருக்கார் சிவனடியாராக. ஆனால் அந்த வேஷம் போட்டிருக்கிற சிவனடியாருக்கு எந்த ஒரு இதுவும் வந்துடக்கூடாது, கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்றதுக்காக கையில் வாழை வச்சுக்கிட்டே இருக்கிறார். அதனால தான் அந்த நம்ம பார்த்த படத்தில் அவர் இப்படியே கையில் வாள் இருக்குது. அப்போது யதிசூரன் குத்திடுறாரு. ஸோ இறைவன் இந்த ஏனாதி நாயனாரை தனது எப்படி சொல்கிறது அவருடைய முக்தி நிலைக்கு வழிவகுக்கிறார், தனது அடியாராக ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் சிறப்பே. எவ்வாறு தனது தன்னை எதிர்த்தவர் வேஷம் போட்டு வந்தாலும் நம்ம முன்னாடியே பார்த்தோம். இது மெய்ப்பொருள் நாயனாருக்கு தன்னை குத்தியவர் கூட ஒரு வேஷம் போட்டு வந்தாருன்னு தெரிந்தும் ஒன்றும் பண்ணாமல் அவரை தனது மெய்காப்பலனையே அனுப்பி வைக்கிறாரு மெய்ப்பொருள் நாயனார். அதே மாதிரி ஏனாதி நாயனாரும் தன்னை எதிர்ப்பவர் வேஷம் போட்டு வந்தாலும் சரி, அவருடைய நெத்தியில் திருநீர் இருக்கிறப்போ அவருக்கு எந்த ஒரு கெட்ட பெயரும் வந்துடக்கூடாது. அதனால் கையில் வாழை வச்சுக்கிட்டு சண்டை போடுற மாதிரி நடித்தார். அந்த நேரத்தில் அதிசூதரன் குத்திக்கிறாங்க. எவ்வாறெல்லாம் நமது மக்கள் எவ்வாறு பக்தி செலுத்தி சிவனின் இடம் பிடித்து என்று நாம் இவர்களை 63 நாயன்மார்களாக கோயில்களில் பிரார்த்திக்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சு நாமும் இவங்கக்கிட்ட இருக்கிற சில பக்தியை பெற்றுக்கொள்வோம். ஓம் நம சிவாய.